கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனை வேளைக்கும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைக்கு நாம் வாசித்த 115ஆம் சங்கீதத்தில் இருந்து நாம் பார்த்தோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், சபை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவருக்கு ஊழியம் செய்கிற அவருடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே, படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த வேத பகுதியில் 115ல் ஆமென், Psalm 115 திருப்பிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். 12 இருந்து 15 வரைக்கும் நம்ம திரும்ப வாசிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதை வாசிச்சுட்டு திரும்ப அந்த வேத பகுதியில் கையை வச்சு ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஆமென். இந்த வேத வசனம் என் வாழ்க்கையில் கிரியை செய்யணும். இந்த வேத வசனம் எனக்குள்ளே வல்லமையாய் அது வெளிப்படணும். ஆமென். இந்த வேத வசனம் அது வல்லமை உள்ளது. இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, இது ஜீவன் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த நரம்புகளுக்குள்ளும் எலும்புகளுக்குள்ளும் இது ஊடுருவும், தசைகளுக்குள்ளும் ஊடுருவும். எப்படிப்பட்ட வாழ்க்கைகளுக்குள்ளும் இந்த வசனம் ஊடுருவி செல்லும். ஆமென். ஆமென். இது கிரியை செய்கிறதற்கு வல்லமை உள்ளது என்று நாம் விசுவாசிக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு இந்த செய்திக்கு ஏற்ற இந்த வசனம் வரும் நான் எதிர்பார்க்கல. ஆனால் தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். அந்த 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம இப்படி அறிக்கையிடப்பட போகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் அந்த வேத வசனத்தில் ஆமென் நம்முடைய கரங்களை வைத்துக்கொண்டு, ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் சொந்தமாக்கி கொள்ளுகிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் எனக்கு உரித்ததாக்கி கொள்ளுகிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தை வல்லமை உள்ளது என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற வல்லமைகளை காட்டிலும் இந்த நீர் அருளின இந்த வேத வசனம் வல்லமை உள்ளது என்று நான் அறிக்கையிடுகிறேன். இது என் வாழ்க்கையிலே பயனுள்ளதாய் பலனுள்ளதாய் இப்பொழுது மாறுகிற தயவுக்காக நான் நன்றி என்று சொல்லுகிறேன். ராஜா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், நீர் எங்களை நினைத்திருக்கிறீர். அதனால இந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே, அதனால இந்த மேன்மை ஆண்டவரே, அதனால இந்த அபிஷேகம். ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதே இந்த வார்த்தை எங்களிடத்தில் நிறைவேறுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது நிறைவேறுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இதை அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அதை காணும். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அதை காணும். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அதை காணும்.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராமே, அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராமே. ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் அவர். ஆமென். ஹல்லேலூயா. அதற்காக நான் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறேன் ராஜா. இந்த வார்த்தையை நீரங்களிலே நிலைப்படுத்துகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் உபாகமம் 23ஆம் அதிகாரம். உன் தேவனாகிய கர்த்தர் பீலியாம் சத்தத்துக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் என்று தேவன் இந்த மாதத்திலே தேவன் நமக்கு வாக்கு கொடுத்தார். அந்த சாபத்தை எல்லாம் நான் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவேன். எந்த சாபத்தை எல்லாம் அப்படிங்கிறத குறித்து, சாபத்தை குறித்து கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். நம்மை ஒரு சாபம் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு, நாம் நிறைவுள்ளவர்களாய் மாறாதபடிக்கு, தேவனுடைய அன்பை காணாதபடிக்கு நம்மையும் தேவனையும் பிரிப்பது தான் அந்த சாபம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் தேவனோடு இருந்த வரைக்கும் அவர்களுக்கு அந்த சாபம் இல்லை. ஆமென். என்றைக்கு அவர்கள் பாவம் செய்தார்களோ, தேவனுடைய சத்தத்துக்கு அவர்கள் செவி கொடுக்காமற் போனார்களோ, என்றைக்கு கீழ்ப்படியாமையின் அவர்களுக்குள்ளே தோன்றினதோ, அன்றையிலிருந்து இந்த சாபம் அவர்களை பின்தொடர்ந்தது. அதனால உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த சாபம் பின்தொடர்கிறது என்று நாம் தியானிக்கக்கூடியதாக இருந்தது. எதனாலலாம் சாபம் வருகிறது என்று பார்த்தோம். நம்ம அறிந்தோ அறியாமோ நிறைய காரியங்கள் நம்ம செய்கிறோம். அது நிமித்தம் நமக்கு சாபங்கள் பின்தொடர்ந்து வருகிறது. ஆனால் என் தேவன் நாம் அதே சாபத்தோடே நம்முடைய வாழ்க்கையில் ஓட வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அல்ல. அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற பண்ண வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், பாலாக்கு பீலையாமை கொண்டு ஜனங்களை சபிக்க நினைத்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஆமென். இன்றைக்கும் நம்மளை அழிப்பதற்காக பிசாசு, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள், ஆமென், நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அநேக தடைகள் காணப்படுகிறது. அந்த சாபத்தை எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதமாய் இன்றையிலிருந்து அதை மாற பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? அதை இன்றையிலிருந்து மாற பண்ணுகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென், அதை இன்றையிலிருந்து என் வாழ்க்கையிலே அதை மாற பண்ணுகிறார். அதை இன்றையிலிருந்து என் வாழ்க்கையிலே அதை மாற பண்ணுகிறார். அதை இன்றையிலிருந்து என் குடும்பத்திலே அதை மாற பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதை இன்றையிலிருந்து என் ஊழியத்திலே அதை மாற பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தது ஏதோ உங்களையும் என்னையும் ஒரு சில மணி நேரம் சந்தோஷிப்பிக்கிறதுக்காக அல்ல. இந்த வாக்குத்தத்தத்தை உங்களிலும் என்னிலும் நிறைவேற்றுவதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவன் என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். தேவன் என் சபையை ஆசீர்வதிப்பார். தேவன் என் ஊழியத்தின் எல்லைகளை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல இந்த வார்த்தையை நீங்க இப்போ அறிக்கையிட ஆரம்பிக்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதல் இப்பொழுதே நடைபெற ஆரம்பிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை, இந்த செய்தியை நான் தியானிக்கும் பொழுதே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்தார். ஆமென். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்காக எனக்காக காக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த தியானத்தை, இந்த செய்தியை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ நாளாக ஆசீர்வாதம் இல்லை? ஏன் இவ்வளோ நாளாக அந்த விடுதலை இல்லை? ஏன்
சில சாபங்கள், சில காரியங்கள் என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் வியாதி என்கிற சாபம் என்னை விட்டு விலகுகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நான் உன்னிப்பாய் நான் தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சில காரியத்தை என்னிடத்தில் அவர் வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துட்டார். இந்த வேத வசனத்தை, இந்த பைபிளை நம்ம கையில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டார். இந்த வேத வசனத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. தேவன் சொன்ன வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் இந்த வேத வசனத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை தான் நம்ம இப்போ கேட்டோம். ஆமென், ஆமென். ஏன்னா அதை உணர்ந்து கொண்டதுனால தான் நான் இன்னைக்கு அதை அழுத்தி நான் அதை சொல்லுகிறேன். ஆமாம், இந்த வேத வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமென், விசுவாசிக்கிறோம். அப்படி தானே? அப்போ இந்த வேத வசனத்தை விசுவாசித்து நம்ம அறிக்கையிட்டா நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, சுகம் உண்டு, ஆமென், பலன் உண்டு. ஆமென். ஆனால் ஏன் இந்த ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா, நம்ம வேத வசனத்தை வாசிக்கிறோம், சில நேரத்துக்கு அதை விசுவாசிக்கிற மாதிரி நம்ம நடிக்கிறோம். அதுதான் உண்மை. ஆமென். ஆனால் இந்த வேத வசனத்துக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம மனிதர்கள் மீது நம்முடைய கண்கள் திருப்பப்படுகிறதுனாலே தான் நமக்கு இதுவரைக்கும் ஆசீர்வாதம் இல்லை. நம்முடைய கண்கள் மனிதர்கள் மீது திருப்பப்படுவதனால தான் நமக்கு இதுவரைக்கும் சுகம் கிடைக்கவில்லை. நம்மளுடைய கண்கள் மனிதர்கள் மீது திருப்பப்படுகிறதுனால தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வளர்ச்சி அடையவில்லை என்பதை தேவன் தெளிவாய் தேவன் எனக்கு சுட்டி காட்டினார். ஆமென். தேவன் ஒரு மனுஷனை தன்னுடைய இரத்தத்தினாலே அவனை மீட்டெடுத்து தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய ஆவியை அவனுக்கு கொடுத்து அவனை பலப்படுத்தி இருக்கும் பொழுது, அவன் பலவானாய் எழும்பி அவன் செயல்படுவதை விட்டுட்டு அவன் இப்போ என்ன செய்ய, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் எங்கே போயிட்டுருக்குதுன்னா, மனிதர்களை தேடி போய் கொண்டிருக்கிறது. மற்ற போதர்களை, மற்ற சபைகளை, மற்ற கூட்டங்களை, மற்ற காரியங்களை, நம்ம அங்கே போனால் ஆசீர்வாதம், இங்கே போனால் ஆசீர்வாதம், இதனால ஆசீர்வாதம், அவர் நமக்கு ஜெபிச்ச ஆசீர்வாதம், அவர் ஜெபிச்சா ஆசீர்வாதம் உண்டு. ஏன் அவர் ஜெபிச்சா ஆசீர்வாதம் நடக்கு அப்படின்னா, அவர் இந்த வார்த்தையை தீர்க்கமாய் அவர் விசுவாசிக்கிறார். அதனால அந்த ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? வருகிறது. அது நிரந்தரமான காரியங்கள் கிடையாது. நிரந்தரமாய் ஒரு காரியத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால், நிரந்தரமாய் ஒரு காரியத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், இந்த என்கவுண்டர் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் இருக்கணுமே தவிர, ஆமென், ஹல்லேலூயா, வேற மனிதர்களுக்கும் உங்களுக்கு நிச்சயக்கூடாது, இருக்கக்கூடாது. அவர் எனக்கு ஜெபிக்கிறதுனால எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோன்னா, கடைசி வரைக்கும் நம்மளுடைய மரண பரியந்தம் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. அவர் ஜெபிக்கிறதுனால எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா, மரணம் வருகிற வரைக்கும் உங்களால் அந்த தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்து எனக்காக, என்னுடைய பலவீனத்துக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று தீர்க்கமாய் விசுவாசிப்போமானால் அந்த சுக வீணத்திலிருந்து நாம் பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சாபமான காரியத்திலிருந்து நாம் விடுதலை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். மனிதனால ஒரு தீர்வை கொண்டு வர முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. என்னால் உங்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு வர முடியாது. உங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஜெபிக்கிறதுக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அதை கட்டளையாயிட்டு இருக்கிறார். நான் ஜெபிப்பது என்னுடைய கடமை. ஆமென். என்னுடைய சத்தத்துக்கு தேவன் செவி கொடுப்பார் என்பது எனக்கு தீர்க்கமாய் தெரியும். நான் செவி கொடுப்பேன். அது அல்ல தேவன் எதிர்பார்க்கிறது. நான் ஜெபிச்சேன்னா இன்னைக்குரிய தேவையை கர்த்தர் உங்களுக்கு சந்திப்பார். ஆனால் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் தேவைகள் வந்து கொண்டே இருக்கும், இன்னும் பலவீனங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து முழுமையான விடுதலை பெற வேண்டுமானால் உங்களுக்கும் தேவனுக்கும் உண்டான உறவு தெளிவாக இருக்க வேண்டும். ஆமென். வியாதிப்படுகிற பொழுதெல்லாம் பாஸ்டர்கிட்ட நம்ம ஜெபம்னா நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்வோன்னா தேவனுடைய அன்பை நாம் அனுபவிக்க முடியாது. தேவை வரும் பொழுதெல்லாம் பாஸ்டர் ஜெபிச்சா நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் நினச்சா என்ன செய்ய முடியாது? ஒரு பூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. எவரை மேன்மைப்படுத்தவும் அவராலே மாத்திரம்தான் ஆகும்.
ஆமென். அந்த வார்த்தையை விசுவாசித்து நம்ம அறிக்கையிடுவோமானால், மனுஷனை தேடுகிறத விட்டுட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடுகிறத விட்டுட்டு தேவனுடைய சன்னிதானத்தில் விழுந்து கிடக்கிறவனை தேவன் உயர்த்துவார். வேதத்தில் நம்ம அநேக இடங்களில் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டதுக்கு காரணம் அவர்கள் தேவனுடைய முகத்தை தேடினதினாலே. ஆமென். மனுஷனை தேடவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் தீர்க்கதரிசிகளை தேடினால் அந்த ஜெயமாய் இராது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனை தேடினால் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை வாழ்க்கையில பார்க்க முடியதா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நான் எதுக்காக இந்த காரியத்தை நான் சொல்றேன்னா, நீங்க தேடுகிறதோ ஓடுகிறதோ நீங்கள் மற்றவர்களிடத்தில் ஜெபிக்கிறதோ எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை கர்த்தர் எனக்கு உணர்த்தினதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை நீங்கள் அவமதிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அவமதிக்கிறதுனால தான் நீங்கள் மற்ற மனிதர்களை தேடி போகிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அறிய வேண்டிய விதமாய் அறிந்திருந்தால், அதை கனப்படுத்தினா அந்த வல்லமையாய் அது உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதை உங்களால் பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்க அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போவதற்கு காரணம் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம அவமதிக்கிறதுனாலே. அந்த அவமதிக்கிறதை விட்டுட்டு கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அவர் என்னை கைவிடுவதும் இல்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று நாம் அறிக்கையிடுவோமானால் தேவன் ஆசீர்வதிப்பதை நம்மாலே பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த சாபம் எப்படி ஆசீர்வாதமாய் மாறும் அப்படின்னா, அதை மாற்றுவதற்கு ஒருவராலே மாத்திரம்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வத்தினாலும் ஒரு மனுஷனுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியவே முடியாது. 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவராலே அவருக்குள் பாவ மன்னிப்பின் மீட்பு உண்டாயிருக்கிறது, வேற யாராலையும் கிடையாது. இருளில் சாபத்தில், சாபம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய இருள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டு, அதை எப்படி அவர் உட்படுத்தினார், எப்படி அந்த மீட்பை நமக்கு கட்டளையிட்டார், அந்த இருளில் இருந்து அந்த பாவத்திலிருந்து எப்படி நம்மளை மீட்டெடுத்தார் என்றால், அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த சாபம் எல்லாம் எதினாலே ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது அப்படின்னு சொன்னா, அவருடைய இரத்தத்தினாலே தான் மாற்றப்பட்டது. ஆமென். இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அந்த அவருடைய இரத்தமே அல்லாமல், அவருடைய வார்த்தையே அல்லாமல், அவரே அல்லாமல் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவரே அல்லாமல் நமக்கு மீட்பில்லை. நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நமக்கு பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். ஏன்னா பாவத்தில் இருக்கிற மனுஷன் இருளில் இருக்கிறான், சாபத்தில் இருக்கிறான், கட்டுகளில் இருக்கிறான். ஆமென். அப்போ அந்த பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுவிக்கப்பட்டால் ஒளி அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும், அவரை தான் நம்ம மேன்மைப்படுத்தணும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களுக்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். யார் மூலியமாக ஆசீர்வதிக்கிறார்? கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உன்னதங்களுக்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நாம் அவரை ஏற்றுக்கொள்வோமானால், அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று நாம் அறிக்கையிடுவோமானால், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவர். இந்த ஆசீர்வாதம் அவராலே மாத்திரம்தான் கடந்து வருகிறது,
வேற எங்க இருந்தும் இந்த ஆசீர்வாதம் கடந்து வரவில்லை. அவருடைய இரத்தத்தினால தான் இந்த ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா 2 வித ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஒரு ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனுக்கு 2 வகையான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆமென். இது நிறைய பேருக்கு என்ன செய்கிறது இல்லை, புரிகிறது இல்லை. ஆமாம், அவங்க ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஆமாம், வீடு, காரு, பங்களா, சொத்து, சொகம், நட்டு, நகை, தோட்டம், துறவு, இதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஒன்று மாம்சீகமான ஆசீர்வாதம், ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். இந்த 2 ஆசீர்வாதமே யார் மூலியமா அது நிலையாய் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவின் மூலமாய். ஆமென், கிறிஸ்து இயேசுவின் மூலமாய். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ மற்ற தெய்வங்களை ஆராதிக்கிறவங்கலாம் நம்மளை காட்டிலும் நல்லா இருக்காங்களே, அப்படிலாம் இருக்கிறாங்களே, இப்படிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் அது எல்லாம் உலகத்தின் அதிபதிக்குரியது. ஆண்டவர்கிட்டயே இந்த உலகத்தின் அதிபதி சொன்னால், நீர் என்னை தாழ விழுந்து என்ன செய்யும், பணிந்து கொள்ளும், நீ பார்க்குற எல்லாத்தையும் நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார், அப்பால இப்போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை எல்லாம் வேறு யாரையும் நீ என்ன செய்யக்கூடாது, நீ ஆராதிக்கக்கூடாது, நமஸ்கரிக்கக்கூடாது. ஆமென், நான் அவர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன் அப்படிங்கிறது வேத வசனத்தை கொண்டு அவர் சொன்னார். உலகத்தில் இருக்கிறவனை பின்பற்றினா ஆசீர்வாதம் வரும், அவனை ப்ளீஸ் பண்ணா, அவன் காலடியில் விழுந்தா ஐஸ்வர்யமும் சம்பத்தும் வந்து கொட்டும், ஆனால் அதனோட சாபமும் சேர்ந்து வரும். அதுதான் உண்மை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த சாபம் அவங்களுக்கு புரியாது, அது நாட்கள் வரும் பொழுது தான் அவங்களுக்கு என்ன செய்யும், புரியும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை. இப்போ அந்த காரியத்துக்குள்ளே நம்ம திரும்ப போனோம்னா திரும்ப வெளியில் வர்றது கஷ்டம். நான் 2 விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்போது உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் நம்முடைய தலைமுறைக்கு நன்றாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் முடியும். வேத வசனம் சொல்லுகிறது, ஆமாம், ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவைகளோடு அவர் என்ன செய்ய கூட்ட மாட்டாராம், வேதனைகளை கூட்ட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நல்ல கவனம், வேத வசனத்தை கவனித்து நம்ம செயல்படணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். இப்போ நான் சொன்னது நான் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தெளிவாக நமக்கு புரியும். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கிறவங்க உலக பொருட்கள் மீது தான் ஆசை வச்சுருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்களே. ஆனால் அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு அது வேதனையாக இருக்கும், அவங்களுக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அவ்வளோ வெள்ளியும் பொண்ணும் பொருளும் இருந்தாலும் அவங்களுக்கு அது என்ன இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது. ஆனால் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது அதனோடே அவர் வேதனையை கூட்டார், அதனோடு சமாதானம் இருக்கும், அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், அதில் ஒரு திருப்தி இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அது தலைமுறைக்கும் நீடிக்கிறதாய் அது இருக்கிறது. ஆமென். அப்போ தேவன் இல்லாத ஆசீர்வாதம் இல்லை. யார் மூலியமாய், அந்த கிறிஸ்துவின் மூலியமாக தான் அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ அந்த கிறிஸ்து யாருடைய வாழ்க்கையிலே, யாருடைய வீட்டிலே, யாருடைய சபையிலே அவர் உலாவுகிறாரோ, வாசம் பண்ணுகிறாரோ, அவர் சொந்த இரட்சகராய் நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ, அவரை மாத்திரம் நம்ம பிடித்து கொள்கிறோமோ, அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அவரை பிடித்துக் கொள்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் என்ன? அவரை பிடித்துக் கொள்கிறவர்களுக்கு முதல் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மறுஜென்ம பிறப்பு. ஆமென், ஹல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சகேயு வீட்டுக்கு ஆண்டவர் போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சகேயு வீட்டுக்கு, ஒரு ஆயக்காரருடைய வீட்டுக்கு,
ஒரு பாவியினுடைய வீட்டுக்கு, அவங்க இருந்த சுற்றி இருந்தவங்கெல்லாம் அவரை பார்த்து சொல்கிறாங்க, இவர் ஒரு பாவியினுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறாரு, இவர் போகிறாரு, அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு, பாவியோடு இவர் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பாவி எப்போ அந்த இயேசுவை சந்தோஷமாக அவன் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொண்டானோ, ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமாம், ஏற்றுக்கொள்ளணும். அந்த ஏற்றுக்கொள்ளுதனுடைய அடையாளம் என்னவென்றால், மனம் திரும்புத காரியம் நமக்கு நடைபெறணும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன மனம் திரும்புத காரியம்? அவன் சொல்கிறான், என் ஆஸ்தியை நான் பாதியை நான் என்ன செஞ்சிடறேன், ஏழைகளுக்கு நான் கொடுத்துட்றேன். என் ஆஸ்தியை பாதியை நான் என்ன செஞ்சிடறேன், நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன். யார்கிட்டையாவது நான் அநியாயமாக நான் வாங்கியிருந்தேன்னா, நாளத்தனையாக நான் என்ன செஞ்சிடறேன், திரும்பி அதை கொடுத்துறேன். இதுதான் மனம் திரும்புதல், இதுதான் ரட்சிப்பு. இந்த காரியம் அவனுக்குள்ளே வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த இயேசு அவனுடைய வீட்டிற்குள்ளே கடந்து வந்ததுனால. ஆமென், ஹல்லேலூயா. சாபம், அவன் அநியாயமாக சம்பாதிச்சு வச்சிருந்த சாபத்தை இப்போ அந்த வீட்டில் தேவன் அதை ஆசீர்வாதமாய் அவனுக்கு அதை மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அநியாயங்கள் எல்லாம் ஒழிந்து போகின, பாவமான காரியங்கள் ஒழிந்து போகின, பெருமையான காரியங்கள் ஒழிந்து போகின. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ கிருபையும் சத்தியமும் இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே நிறைவாய் இறங்கி வந்திருக்கிறது. உலகத்தினால் அவன் சம்பாதித்த ஆஸ்திகளில் இருந்த சமாதான சந்தோஷத்தை காட்டிலும் என் இயேசு அவனுக்கு உள்ளே வந்ததினாலே வந்த சந்தோஷமும் சமாதானமும் பெரியது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் கொடுத்த ரட்சிப்பினால் வந்த ஆசீர்வாதம் அவனுக்கு பெரியது. அந்த ரட்சிப்பை காட்டி அந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் தேவன் அவனுக்கு கொடுத்த ரட்சிப்பு அவனுக்கு மேன்மையாய் தெரிந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம் இல்லைங்க, இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இது மாம்ச ஆசீர்வாதம் இல்லை. மாம்சீக ஆசீர்வாதம் என்ன? உலகம், ஆஸ்தி, அந்த பணம், பொருள், இதுதான். ஆனால் அதை என்னைக்கு ஒரு மனுஷன் வெறுக்க ஆரம்பிக்கிறானோ, அதை தேவனுக்காக குப்பையும் நஷ்டமுமா என்ன ஆரம்பிக்கிறானோ, அன்றைக்கு அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே அவனை கனப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ரட்சிப்பை அவர் கொடுப்பார். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாய் கொர்நேலி என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ உலகத்தின் ஆஸ்திகளை ஆசீர்வாதத்தை குப்பையா எண்ணி தேவனிடத்தில் பயபக்தியா இருந்து ஜெபிக்கிற மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. ஆமென். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். உலகத்தை வெறுக்கிறவனோடு தேவன் இடைவிட ஆரம்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தை வெறுக்கிறவனோடு இடைவிட ஆரம்பிப்பார். எனக்கு இந்த இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நான் தானம் தரமாக பண்ணிடுவேன், ஜனங்களுக்கு கொடுத்துருவேன், எனக்கு தேவன் வேணும், தேவனுடைய வெளிப்பாடு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேவனுடைய பிரத்யட்சமான தரிசனம் கிடைக்கும். இது தேவனுடைய பெரிதான ஆசீர்வாதம். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் தேவனை முகமுகமாய் தரிசித்தார்கள். ஆமென். அவர்களோடு உலாவினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த சாபம் என்ன செஞ்சது? அந்த உறவை கெடுத்து போட்டது. ஆனால் இப்போ அந்த உறவு புதுப்பிக்கப்படணும்னா உலகத்தை நீங்களும் நானும் வெறுத்து அந்த தெய்வத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் தேவன் பிரத்யட்சமான தரிசனங்களை திரும்ப நமக்கு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலை பாருங்க. ஆமென். ராஜாவுடைய பொருளால் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னன்னா தீட்டுப்படுத்த மாட்டேன். ஆமாம், ராஜாவுடைய பொருள் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும்.
சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதை சாப்பிட்டவங்கலாம் நல்லா கொழு கொழுன்னு வளர்ந்துருவாங்க. அதில் நிறைய கேலரி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் தேவன் அங்கே இல்லையே, தேவனுடைய விருப்பம் அதில் இல்லையே. ஆமென், ஹல்லேலூயா. அதை வெறுத்து நான் தேவனுக்கு முன்பதாக என்னுடைய பரிசுத்தத்தை நான் விலை பேச மாட்டேன்னு சொல்லி தானியேல் அவன் தேவனுக்காக தனியாக நின்ற பொழுது தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் நடக்க போகிறவளை என் தாசனுக்கு நான் மறைப்பேனோ. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அதே போல தானியேலுக்கும் மறைபொருட்களை எல்லாம் தேவன் வெளியே கொண்டு வந்து காட்டினார். ஆமென், ஹல்லேலூயா. நடக்க போகிற காரியங்களை குறித்ததான காரியங்களை தானியேலுக்கு என்ன செய்தார்? காட்டினார். யோசேப்பை எடுத்துக்கோங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், பாவத்துக்கு அவன் விலகி ஓடின பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, தேவன் தரிசனங்களை அவனுக்கு கொடுத்து, வியாக்கியான வரங்களை தேவன் கொடுத்து, இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தேவனுக்காக நிற்கணும்னு சொல்லி யார் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? தேவனுக்காக ஆமென் படகை, வீட்டை, குடும்பத்தை விட்டுட்டு வந்தவங்களுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? மார்க் 16ஆம் அதிகாரம் ஆமென் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவங்களால வசனங்களை தேவன் என்ன செய்தார்? உறுதிப்படுத்தினார். ஒரு நிமிஷம். அவர்களாலே தேவன் வசனத்தை என்ன செய்தார்? உறுதிப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அற்புதங்கள், அடையாளங்களை, கிரியைகளை தேவன் நடப்பித்தார். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதை யாரும் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஒருத்தன் காசு கொடுத்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணான், அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் காசு கொடுத்து வாங்குறது இல்லைங்க, இலவசமாய் தேவன் கொடுக்கிறது. அதை இலவசமாய் தேவன் கொடுக்கும் பொழுது, அதை தான் நான் ஆரம்பத்தில், மெசேஜோடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன். அதை நம்ம இலவசமாக வாங்கிறத விட்டு போட்டு அதை அவமதித்தா அது நமக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார், இலவசமாக கொடுத்துருக்கார். ஆனால் நம்ம மனுஷனை தேடி ஒருத்தனுக்கு காணிக்க நிறைய கொடுத்து அவன் மனரமியமாக ஜோமணி நம்மளை ஆசீர்வதிப்பான்னு நினச்சோன்னா, இது தேவனுடைய ஆசீர்வாதத்தை திருட்டு அளவாய் பெற்றுக்கொள்கிறதற்கு முயற்சிக்கிறதாய் அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுத்துட்டார். தன்னுடைய ஒரே பேரானை குமாரனையே நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது நாம் கேட்காததை கொடுக்காதது எப்படி? ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்றைக்கி நம்ம பாடணுமே, ஆமாம், மீனை கேட்டால் நீங்கள் பாம்பை கொடுப்பீங்களா? அப்பத்தை கேட்டால் நீங்கள் கல்லுகளை கொடுப்பீங்களா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் கேட்கிறது அவர் கொடுக்கிற தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கறது மாற்றமல்ல, நீங்கள் அவங்கள இறுக பிடித்து கொண்டீங்கன்னா, அந்த தெய்வத்தை இறுக பிடித்து கொண்டீங்கன்னா, நீங்கள் கேட்காததையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கேட்காததையும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை அப்படின்னு. இன்னைக்கு எனக்கு இந்த காரியம் எனக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரியும் வரும் நாட்களில் இவனுக்கு, இவன் சந்ததிக்கு, இவன் குடும்பத்துக்கு, இவன் ஊழியத்துக்கு இந்த காரியம் தேவை என்பதை தேவன் நீங்கள் கேட்காததையும் தேவன் கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் என்றால் என்ன? சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் என்றால் என்ன? அதையும் யாரால் கொடுக்க முடியும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், மருந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நெல்லை ஜெபராஜ் ஐயா மீட்டிங்க்கு நான் போயிருந்தேனே. நான் காரில் உட்காந்துருக்கேன், அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு வர்றதுக்காக. அவங்க உள்ள மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு கேம்பஸ்குள்ளே, ஒரு நல்ல ஒரு காம்பவுண்ட் பக்கத்தில். அதுக்கு அடுத்தாப்பில் சிபிஎம் சர்ச் இருக்குது. அந்த நடுவில் ஒரு சின்ன ஒரு வால் மட்டும்தான், ஒரு மதில் சவர் மட்டும்தான். இந்த சைடு ஐயா மீட்டிங் நடக்குது, அவங்க பேசுகிறாங்க.
அற்புத சுகத்தை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். அவங்க சொல்கிறாங்க, மருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறவன் முட்டாள் பிரசங்கி. மருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறவன், நான் சொல்லலை, நெல்லை ஜெபராஜ் ஐயா சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறவன் முட்டாள் பிரசங்கி. மருந்து என்ன செய்யணும்? எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. அவங்க சுகவீனமாக போனாங்க, கர்த்தர் அவங்கள எப்படி சுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப சொன்னாங்க, மருந்து கொடுக்கறது சுகம், மருத்துவம் கொடுக்கறது சுகம், ஆனால் தெய்வன் கொடுக்கறது தெய்வீக சுகம். தெய்வம் கொடுக்கறது தெய்வீக சுகம். உன்னுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து, உன்னுடைய காரியங்களை குறித்து வைத்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த தெய்வீக சுகத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? உனக்கு கொடுக்கிறார். அந்த தெய்வீக சுகம் ஒரு மனுஷனுக்கு ஒரு முறை கொடுக்கப்பட்டு ஆகிவிட்டது என்றால் திரும்ப அவனுடைய சரீரத்தில் வியாதியை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கங்களை, நிறைய காரியங்களை அவர் சொன்னார். ஆமென். அதனால் நான் இந்த மெசேஜுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாம்சிக பிரகாரமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தேவன் கொடுக்கிற சுகம். தேவன் கொடுக்கிற சுகம், தேவன் நமக்கு ஒரு சுகத்தை கட்டளையிட்டு விட்டால் அந்த சரீரத்தில் திரும்ப வியாதி என்ன செய்யாது? நம்மளை மேற்கொள்ளாது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? நீங்கள்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா சந்தேகமாக பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் ஒரு மனுஷனுக்கு தெய்வீக சுகத்தை அவர் கொடுப்பாரானால், அதை பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் அறிக்கையிடுவீர்களானால் திரும்ப அந்த வியாதி உங்களை மேற்கொள்ளாது. திரும்ப அந்த வியாதி உங்களை மேற்கொள்ளுகிறது என்றால் நீங்கள் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தெய்வீக சுகத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆமாம், மருத்துவம் சுகம் தரும், மற்ற காரியங்கள் சுகம் தரும், நம்மளுடைய விசுவாசத்தை பொறுத்து தான் இருக்கு. ஆமென். ஆமென். நம்ம விசுவாசத்தின் அளவையும் வசனத்தையும் நம்ம எப்படி பிடிக்கிறோமோ அதை பொறுத்து தான். நான் சொன்னேன்ல, இன்னொரு மீட்டிங் போனால் எனக்கு சுகம் கிடைச்சிரும், இந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க, அங்கே ஜெபம் பண்ணால் சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன்னா அங்கே அவங்க ஜெபிக்கிற அந்த காரியத்துக்காக சுகம் கிடைக்கும். ஆனால் அடுத்தாப்புல வர்ற வியாதிக்கு நீ திரும்பியும் அவரை தான் தேடி போகணும். இது ஒரு விக்கிரக ஆராதனையாய் மாறிவிடும். ஆமென். சபைக்கு நான் எச்சரிக்கிறேன், இது விக்கிரக ஆராதனை. அந்த கூட்டத்துக்கு போனால் எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த நபர் மேலே, அந்த கூட்டத்தின் மேலே வைக்கிற நம்பிக்கை, அது நமக்கு விக்கிரகமாய் மாறிவிடக்கூடாது. நம்முடைய கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். ஆமென். இன்னார் ஜெபிக்கிறதுனால எனக்கு சுகம் கிடைச்சிரும் நினைச்சனா அது நமக்கு விக்கிரகம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் வீட்டுக்கு வரார் அப்படின்னா, பேதுரு வீட்டுக்கு வரார். யார் வீட்டுக்கு வராரு? பேதுரு வீட்டுக்கு, அவருடைய சீஷனுடைய வீட்டுக்கு, தன்னை பின்பற்றுகிறவனுடைய வீட்டுக்கு, தனக்காக படகையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவனுடைய வீட்டுக்கு இயேசு வரார். அங்கே ஒரு குறைவு இருக்கிறது, அங்கே ஒரு சாபம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவங்க நம்ம பார்க்குறோம், இயேசு பேதுரு வீட்டுக்கு வந்து அவன் மாமி ஜுரமாக இருக்கிறதை கண்டு அவள் கையை தொட்ட உடனே அவளை விட்டு நீங்கிட்டு, ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு, அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஆமென். ஹல்லேலூயா. அவள் எழுந்திருந்து அவள் பணிவிடை செய்தாள். இயேசு ஒரு வீட்டுக்குள்ள வந்தார்னா அங்கே வியாதி தங்குவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு வந்துட்டு, ஆமாம் மாமி ஜுரமாக இருக்கா, ஒரு ஓரமாக நீ படுத்துக்கோமா, பத்திரமா பார்த்துக்கோமா, உடம்பை பார்த்துக்கோமா, சுடு தண்ணி வச்சு குடியுமா, அப்பப்போ மாத்திரை போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அவர் எந்திரிச்சு போகலை. ஆமென். அவள் இருக்கிறதை கண்ட உடனே அந்த குறைவை தேவன் நிறைவாக்கினார். அந்த சுகவீனத்தை அவர் நீக்கி விட்டார் அந்த இடத்தை விட்டு. அப்போ இயேசு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா வியாதியோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? படுத்திருக்க கூடாது. வியாதி நம்மை மேற்கொள்ளக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இது சரீர பிரகாரமாய் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நிறைவான ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு அடையாளம் அதுதான். ஆமென். அப்போ வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆசீர்வாதம் எதற்கு அடையாளம்னா வியாதியை நம்மளை விட்டு விலக்குனது தான். ஆமென். வியாதி இல்லை அப்படின்னா இயேசு நம்மளோட, வியாதி இருக்குன்னா இயேசு நம்மளோடு இல்லைன்னு அர்த்தம்.
நான் தைரியமாய் சொல்ல முடியும். அப்போ கேட்குறவங்கெல்லாம் என்கிட்ட வாக்குவாதத்துக்கு வரலாம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு இருக்கிற இடத்துல வியாதி இருக்க முடியாது, இயேசு இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது, இயேசு இருக்கிற இடத்துல குறைவுகள் இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு இயேசு அன்றைக்கு அந்த பேதுருவினுடைய வீட்டிற்குள்ளே அவர் கடந்து வந்தார். ஆமென். நம்ம பேசினா நிறைய பேசிக்கிட்டே போகலாம், நம்ம பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு நான் துரிதமாக கடந்து போகிறேன். ஓகே, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25, 26, 27 நம்ம வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆமென். 26ஆவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. இது என்ன ஆசீர்வாதம்? இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை, இது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவை நம்ம ஆராதிச்சோம்னா, இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். நீங்கள் அப்படி சேவிச்சிங்கன்னா உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் நினைச்சுவேன் ஆசீர்வதிப்பா, வியாதி உன்னை விட்டு நான் நினைச்சுவேன் விளக்குவேன், கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் தேசத்தில் அது இருக்காது. ஏன் அப்படின்னா நீ கர்த்தரை சேவிக்கிறபடியா. ஆமென், ஹல்லேலூயா. தேவனோடு நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்குமானால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு நிலையாக இருக்கும். ஆமென். நம்மிடத்துல மலட்டுத்தன்மை இருக்காது, கற்பம் விழுகிறது இருக்காது, சபிக்கப்படுகிற காரியங்கள் இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் பரிதபிக்கிறதுக்கு காரணம், சில பேர் சொல்கிறாங்க அது சாபம் அப்படின்னு சொல்லிட்டு, வேதமும் அதுதான் சொல்லுகிறது. அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. ஏன்? என் ஆசீர்வாதம் உன்னிலே பூரணமாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். 27ஆம் வசனத்தை பாருங்க, எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்படி சொல்லும்படி செய்வேன், நீ செல்லும் இடமெங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். முதுகு காட்ட பண்ணுவேன். உன் சத்துருக்களை எல்லாம் கலங்கடிக்க பண்ணி முதுகு காட்ட பண்ணுவேன். இதெல்லாம் என்னது? சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள். ஆமென், ஹல்லேலூயா. யோபு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? தேவனுக்கு அவன் பயந்து நடக்கிறான். விருதாவா நடக்கிறான்? இல்லை. ஏன்னா நீங்கள் அவன் வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்து வைத்திருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 10ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தேன். சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். அவன் கைகளின் கிரியைகளை நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? ஆசீர்வதித்தீங்க. அவனுடைய சம்பத்து தேசத்தில் என்ன செய்தது? பெருகி இருக்கிறது. ஏன் அப்படின்னா அவன் உம்மை நேசிக்கிறதுனால, அவன் உமக்கு முன்பதாக உத்தமமாய் அவன் நடந்து கொள்கிறதுனால, மாயம் இல்லாமல், மாறுபாடான இருதயம் இல்லாமல், உத்தம இருதயத்தோடு கர்த்தரோடு நடக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, அவனையும் அவனுடைய வீட்டையும் குடும்பத்தாரையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வாராம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இதை மாதிரி ஒரு ஆசீர்வாதம் உலகத்தில் யாராவது கொடுக்க முடியுமா? ஆமென், கொடுக்கவே முடியாது. எத்தனை சோல்ஜர்ஸ் இருக்கட்டுமே, இன்னைக்கு தேசத்தில் பார்க்குறோம், தேசங்களில் வல்லரசுன்னு சொல்லப்படுகிற நாடுகளெல்லாம் சின்ன நாட்டிலே அடி வாங்குது. சின்ன நாட்டாலே என்ன செய்யுது? அடி. எவ்வளோ பெரிய டெக்னாலஜி வச்சுருக்கிறாங்க, அந்த ரேடார் இந்த ரேடார் என்னெல்லாமோ வச்சுருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க தேசத்துக்குள்ளே போய் குண்டு என்ன செய்யதான் செய்யுது? விழதான் செய்யுது. ஆனால் தேவன் ஒரு மனுஷனை அவனுடைய குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாப்பாரானால் எவனாலையும் அவனை தொட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. சத்துருவாலே தொட முடியலைங்க, தொட முடியலை. ஏன் அப்படின்னா தேவன் அவனை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அப்போ தேவனோடு யார் இருக்கிறார்களோ, அவருடைய உறவு நல்லா இருக்கிறதோ, அவர்களை தேவன் என்ன செய்வார்? வேலி அடைத்து பாதுகாத்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். ஒரு மனுஷனோடு தேவன் இருப்பாரானால், அவனுடைய வீட்டுக்குள்ளே இருப்பாரானால் அங்கே சுகவீனம் இருக்காது,
ஆமென். அதுதான் மார்த்தாலும் மரியாளும் ஆண்டவரிடத்தில் சொன்னாங்க. மார்த்தாள் இயேசுவினிட பார்த்து சொல்றாரு, யோவான் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீர் ஆனால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். நீர் இங்கே இருந்திருந்தேன்னா அவன் சுகவீனமாக என்ன செஞ்சிருக்க மாட்டான், போயிருக்க மாட்டான், அவன் இருந்திருக்க மாட்டான். அந்த சுகவீனம் அவனை மரணத்துக்கு நேராக என்ன செஞ்சிருக்காது, கொண்டு போயிருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. நீர் இல்லாமல் இருந்ததுனால தான் அவன் சுகவீனப்பட்டு என்ன செஞ்சிட்டான், வியாதிப்பட்டுட்டான். அப்போ அவர் இருக்கிற இடத்துல சுகவீனம் இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல கையின் பிரயாசங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை இதுக்கு உதாரணமாக நான் வைக்கிறேன். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. யோசேப்பை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமென். கர்த்தர் ஒரு மனுஷனோட இருப்பாரானால் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். தாவீதை எவனும் மேற்கொள்ள முடியவில்லை. ஆமென். ஏன் அப்படின்னா தேவன் அவனோடு கூட இருந்தான். அவன் கர்த்தரை என் தெய்வமாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கொண்டிருக்கிறேன். ஆமென். அதனால் நான் என்ன செய்கிறது இல்லை, தாழ்ச்சி அடைகிறது இல்லைன்னு சொல்லி அவன் அறிக்கையிட்டதுனால அவனை தேவன் தாழ்ச்சி அடைய விடவே இல்லை. வர வர அவன் விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். இது கர்த்தர் கொடுக்கிற உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஆமென். அப்போ நமக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் இருக்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்கு. நம்ம எந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம எத்தனிக்கிறோம், அதை எப்படி பெற்றுக்கொள்ள நம்ம எத்தனிக்கிறோம், அதுதான் இதில் முக்கியம். ஆமென். தேவன் ஆசீர்வாதத்தை வச்சுட்டார். ஆண்டவர் நமக்குன்னு ஒரு வழியை காட்டிட்டார். ஆமாம், நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை நான் உனக்கு முன்னாடி நான் என்ன செய்கிறேன், வைக்கிறேன். நீ அதை என்ன செஞ்சுக்கோ, நீ இது பண்ணிக்கோ, கவனமாக நீ நடந்துக்கோ, அப்படிங்கிறது தான் தேவனுடைய சத்தியம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு, இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிப்பதற்கு ஆமென் நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே, கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொன்னாலே ஆசீர்வாதம் தான். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமென். ஆபிரகாமை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஆபிரகாமை தான் ஆண்டவர் முதல்ல என்ன செய்கிறார், பெயர் சொல்லி அவனை அழைக்கிறார். ஆமென். அழைக்கிறப்ப அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்ணுறாரு? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென். நான் நட்சத்திரத்தை பாரு, கடற்கரை மணலை பாரு, நான் அதை போல் நான் உன்னை நினைச்சுவேன், ஆசீர்வதிப்பேன். அவனை கொண்டு தான் தனக்குன்னு ஒரு சந்ததியை, ஒரு ஜாதியை ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் ஆண்டவர் உருவாக்குகிறார். அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். நம்ம அந்த வார்த்தைக்குள்ளே போக வேண்டாம், இந்த முதல் வார்த்தையை மட்டும் நம்ம தியானிப்போம். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினா. ஒரு மனுஷனுக்கு ஒரு நிலையான ஆசீர்வாதம் வேண்டும், அவன் தேவனுடைய சந்ததி என்று கடைசி வரைக்கும் அவன் அறியப்படணும்னா அவனும் ஆண்டவரும் உடன்படிக்கை பண்ணி கொள்ள வேண்டும். ஆமென். எங்கே உடன்படிக்கை இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. அதுதான் என்னுடைய முதல் பாயிண்ட். ஆமென், ஹல்லேலூயா. எங்கே உடன்படிக்கை உண்டோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன், 13ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன், கேளுங்க. இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் கை கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியமங்களையும் கேளுங்கள். நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியமங்களையும் போதித்தேன்.
13ஆம் வசனத்தில், நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகளாகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து இவைகளை 2 கற்பனைகளிலே எழுதினார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். உடன்படிக்கை அவர் கொடுத்தார். எதுக்கு? தேசத்தை சுதந்திரிப்பதற்கு. எதற்கு? நீங்க எல்லாம் பழுகி பெருகும்படியாய். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்களும் தேவனும் உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஒரு சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், அந்த சபை தேவனோடு உடன்படிக்கை செய்கிற சபையாக இருக்கணும். அந்த செய்யப்பட்ட அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாக இருந்தால் ஆசீர்வாதம். உண்மை இல்லை, அந்த தேவன் நமக்கு கொடுத்த வசனத்துக்கு மாறாய் நாம் நடப்போமானால் நாம் உடன்படிக்கையை மீறுகிறவர்களாக இருப்போம் என்பதுதான் பொருள். ஆமென், ஆமென். அப்போ அந்த உடன்படிக்கை, இந்த வார்த்தைக்கு உட்பட்டு நீங்களும் நானும் நடப்போமானால் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். உடன்படிக்கை யார் வீட்டில் இருக்கோ, யார் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓபேத் ஏதோமினுடைய வீட்டில் உடன்படிக்கையின் பெட்டி இருந்தது. உடன்படிக்கையின் பெட்டி இருந்தது. அவனா அந்த பெட்டி என் வீட்டுக்கு வரணும்னு அவன் ஆசைப்படலை. அது அவங்க மாடு மிரண்டதுனால, அவங்க 2 பேரும் அடிக்கப்பட்டதுனால என்ன செஞ்சது? அது அவசரத்துக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்டது, தற்செயலாய் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. சரியா? ஆமாம். ஆனால் அந்த பெட்டி இருந்தது நிமித்தம் ஓபேத் ஏதோமின் வீட்டை கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பெட்டியில் என்ன இருந்தது அப்படின்னு சொன்னால், இந்த கட்டளைகள், நியமங்கள், தேவன் மோசேக்கு கொடுத்த 10 கட்டளைகள், நியமங்கள் என்ன செய்தது? அதில் இருந்தது. பொன் பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னா இருந்தது. ஆரோனின் துளிர்த்த கோல் இருந்தது. ஆனால் அந்த உடன்படிக்கை பிடிக்கப்பட்ட பொழுது என்ன இருந்ததுன்னு எனக்கு சரியாக தெரியல, நான் சொல்லக்கூடாது. ஆனால் உடன்படிக்கை பெட்டியில் இந்த 3 காரியங்கள் இருந்தது என்பது எனக்கு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா, நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அந்த எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அந்த காரியத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கட்டளைகள் தேவன் கொடுத்த வார்த்தை, தேவன் ஜனங்களோடு பண்ணின உடன்படிக்கை, தேவன் கொடுத்த கட்டளைகள். ஆமென், ஆமென். வார்த்தை, அந்த வார்த்தை யார் வீட்டிலெல்லாம் பிரதானமாய் உயர்த்தப்படுகிறதோ, உடன்படிக்கை பற்றி போல உயர்த்தப்படுகிறதோ, கனப்படுத்தப்படுகிறதோ, அந்த வீட்டிலெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென். பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்ட மன்னா. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அந்த மன்னா என்பது தேவனுடைய ஆகாரம். ஆமென், ஹல்லேலூயா, தேவன் கொடுக்கிற ஆகாரம். அந்த ஆகாரம் நம்ம வீட்டில் இந்த வேத வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆரோனின் துளிர்த்த கோல், அது நடத்துகிறதை காட்டுகிறது. கோல் நடப்பிக்கிறதை காட்டுகிறது. தேவனோடு நடக்கிறவர்கள், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள். ஆமென், ஆமென். தேவ சித்தம் செய்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக என்ன செய்யும்? இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ இந்த பெட்டி எங்கெல்லாம் இருக்கோ, உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளை, நியமங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த பெட்டி ஒரு வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு விசேஷித்த தெய்வீக வல்லமை வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய என்ன வெளிப்படும்? வல்லமை வெளிப்படும். சங்கீதம் 132ஆம் வசனத்தை 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது ஸ்தாபர ஸ்தலத்திற்குள் எழுது. எங்கெல்லாம் அந்த உடன்படிக்கை இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த வல்லமை வெளிப்படும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அதுக்கு முன்னாடி தாகோனோ மற்ற பாகாலோ வேற எந்த தெய்வங்களும் யாரும் நினைச்ச முடியாது,
அந்த வல்லமைக்கு முன்பதாக நிற்க முடியாது. உலகத்தின் வல்லமைகள் அந்த வல்லமைக்கு முன்பதாக நிற்க முடியாது. தேவனோடு ஒரு மனுஷன் உடன்படிக்கை பண்ணிட்டான், தேவன் அவனோடு உடன்படிக்கை பண்ணிட்டார்னா அந்த உடன்படிக்கையில் வேற எந்த வல்லமையும் நிச்சய முடியாது, தலையிட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நஸ்ரேனாகிய இயேசுவே தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். ஏன்னா அவர் ஒரு புதிய உடன்படிக்கையை உங்களோடும் என்னோடும் ஏற்படுத்தும்படியாய் அவர் கடந்து வந்தார். அவர் யார் வீட்டுக்குள்ளெல்லாம் வாராரோ அந்த புதிய உடன்படிக்கையை நாம் எங்கெல்லாம் நம்ம உயர்த்துகிறோமோ, கொண்டாடுகிறோமோ, அந்த பஸ்கா பண்டிகை நம்ம அனுசரிக்கிறோமோ, அந்த இடத்துல ஜெயம் உண்டு, அந்த இடத்துல வல்லமை உண்டு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் அந்த புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படியாய் அவர் வந்தார். வந்தது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை, நியமங்களை அவர் கொடுத்தார். நீங்க பலன் அடைகிற வரைக்கும், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற வரைக்கும் எருசலேமில் நீங்க என்ன செய்யுங்க, காத்திருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நான் போய் உங்களுக்காக பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அவர் கடந்து வருவார், அருளப்படுவார். ஆமென். அது ஜனங்களோடு அவர் பண்ணின உடன்படிக்கை. ஆமென், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் என்ன செய்தார், நிறைவேற்றினார். அவங்களுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது வல்லமை வெளிப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. வல்லமை அவர்களுக்குள்ள என்ன செய்தது, வெளிப்பட்டது. அதனால பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஒவ்வொரு மேலும் அந்த வல்லமையின் ஆவி வந்து அமர்ந்தது. ஆமென். ஒரு மனுஷனுடைய வீட்டிற்குள்ளே தேவனுடைய உடன்படிக்கை இருக்குமானால் அங்கே தேவனுடைய வல்லமை இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இருக்கும். ரெண்டாவது, அந்த பெட்டி, அந்த உடன்படிக்கை நமக்குள்ள இருக்குமானால் என்ன உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமானால், மகிமை உண்டாயிருக்கும். ஆமென். உடன்படிக்கை, தேவனோடு நீங்களும் நானும் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறவராயிருப்பார். அந்த வீட்டில் மகிமை இருக்கும். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றார். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனதினால், அது ஒரு சாபம். மகிமை நம்ம வீட்டில் இல்லைன்னா அது என்னது, தேவனுடைய பிரசன்னம். மகிமை என்பது தேவனுடைய பிரசன்னம். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் நமக்கு உடன்படிக்கை இருக்குமானால் தேவனுடைய பிரசன்னம், மகிமை எப்பொழுதும் நம்மளுடைய வீட்டில் இருக்கும். ஆமென். மோசேயை பார்த்தீங்க அப்படின்னா, அவன் அந்த உடன்படிக்கையில், தேவனோடு பண்ணின உடன்படிக்கையில் நீதி நியாயங்களை கை கொள்ளுகிறதுல அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அவன் மேலே தேவனுடைய மகிமை இருந்தது. அவன் தேவனை தரிசிக்க போயிட்டு வந்தான்னா அவனுடைய முகத்தில் ஒரு மகிமை பிரகாசித்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் கூடார வாசல்ல அவன் நிற்க வரும்பொழுது, அவன் தேவாலயத்துக்கு போகும்பொழுதும் வரும்பொழுதும் பார்த்தீங்கன்னா மகிமை அவனை சூழ்ந்திருந்தது. அது எல்லாரும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய கூடாரத்திலிருந்து அதை பார்த்தார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. மோசே தங்கியிருந்த கூடாரத்தின் மேலே ஒரு மகிமை இருந்தது. ஆமென். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். யார் உடன்படிக்கையை காத்து நடக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டிலே தேவனுடைய மகிமை இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம்.
உலகத்தால் கிடைக்காத ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை இருக்கிற இடத்துல குறைவு என்ன செய்யாது, இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். மூன்றாவதாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். உடன்படிக்கை இருக்கிற இடத்துல என்ன நடக்கும்? அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடக்கிறதற்கு அவர்கள் முற்படும்போது, ஆமென், அவன் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டவர்களாய், கற்பனைகளை கை கொள்கிறவர்களாய், தேவனுடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், தேவனுடைய அப்பத்தினால் திருப்தி அடைந்தவர்களாய் இருந்த பொழுது அவங்க உடன்படிக்கையை சுமந்து கொண்டு யோர்தானுடைய கரையில் அவங்க கால் பட்ட உடனே கரை புரண்டு ஓடி வருகிற யோர்தான் என்ன செய்தது? ரெண்டாய் பிளந்து என்ன செய்தது? அவர்களுக்கு வழி விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. உடன்படிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால் தேவன் நமக்கு வழிகளை ஏற்படுத்துவார். அற்புதங்கள் அடையாளங்களின் வழியாய் நாம் என்ன செய்வோம்? நம்ம நடப்போம். நம்முடைய காரியங்கள் அற்புதமாக இருக்கும். தேவன் நம்மளை நடத்துகிற விதம் ஆச்சரியமாக இருக்கும். ஆமென். உடன்படிக்கை இருக்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். மூன்றாவதாக இதெல்லாம் உடன்படிக்கை கை கொள்ளுகிறதுனால் வருகிறது. ரெண்டாவது பாயிண்ட் நான் சொல்கிறேன். உடன்படிக்கை கை கொள்ளுகிறதுனால் வருகிற ஆசீர்வாதம். ரெண்டாவது ஆசீர்வாதம், ஊழியக்காரனுடைய சொல் யார் கேட்கிறார்களோ, தீர்க்கதரிசனுடைய சொல்லை யார் கேட்கிறார்களோ, தேவன் அனுப்பின மனுஷனுடைய சொல்லை யார் கேட்கிறார்களோ அவர்கள் சாபத்துக்கு விலகி இருப்பார்கள். யோனாவை எடுத்துக்கோங்க. அவன் போய் நினிவே பட்டணம் அழிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி போய் அவன் அங்கே போய் என்ன செய்கிறான்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறப்ப அவனுடைய சத்தத்தை கேட்டு ரெட்டுடுத்தி சாம்பரில் உட்கார்ந்ததுனால அந்த பட்டணம் என்ன செய்யப்பட்டது? தப்பு வைக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஊழியக்காரனுடைய சத்தத்தை யார் கேட்கிறார்களோ, ஊழியக்காரங்கிறது தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், சரியா, போதகர், எல்லாமே அதில் என்ன செய்யும்? நான் சொல்கிறேன் நான். அப்போ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அந்த சாபத்திலிருந்து நாம் என்ன செய்யலாம்? தப்பித்து கொள்ளலாம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரனும் தன்னுடைய சுயமாய் எடுத்து என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. சில பேர் தங்களுடைய இச்சைகளுக்காக, தங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்காக காரியங்களை திருச்சி என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஆமாம், அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வேத வசனத்தின்படி கர்த்தர் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனங்கிறது தீர்க்கமாய் சொல்லுகிறது தான் தீர்க்க தரிசனம். ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்கமாய் சொல்லணும், காரியங்களை சரியாக பேசணும். அப்படி பேசுகிறவருடைய சத்தத்தை நீங்களும் நானும் கேட்போமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நம்ம பார்க்கும் பொழுது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எலியா சொல்கிறான், சாரிபாத் விதவியின் வீட்டில் போய் நீ சொல்லபடியே நீ போய் என்ன செய்யி? நீ ஒரு அப்பத்தை உண்டு பண்ணு. முதல்ல நீ சுடுகிற அப்பத்தை எனக்கு நீ என்ன செய்வி? கொண்டு வா. ஏன்? இவன் தன்னுடைய சுயத்துக்காக, தன்னுடைய ஆதாயத்துக்காக இந்த காரியத்தை சொல்லலை. தேவன் இவனிடத்தில் தீர்க்கமாய் அதை சொல்லி இருந்தான். நீ போ, உன்னை போஷிக்கிறதுக்கு நான் ஒரு சாரிபாத் விதவிக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? கட்டளை இட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகள் கட்டளை பெறாமையே என்ன செய்கிறது? கதை சொல்கிறது. இதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், சில பேர் நாங்கள் சென்னையில் இருக்கும் பொழுது, நான் அத்தை வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு ஊழியக்காரர் வருவார். அவர் சொல்லுவார், நாங்கள் ஒரு பாட்டு கேசட்டில் நாங்கள் இது பண்ணோம், நான் ஜோம் பண்ண, கர்த்தர் உங்களை காட்டினார், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். கர்த்தரை அவருக்கு காட்டினவர் நமக்கு காட்டணும்ல. அப்படி ஒரு ஊழியக்காரர் வருவார். அவர் கேசட்டு போட போகிறாரு, பாட்டு எழுதணும், அவருக்கு நீ என்ன செய், காணிக்க கொடுன்னு என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்கு சொல்லணும்ல, சொல்லலை. ஆனால் இந்த விதவைக்கு ஆண்டவர் யாருக்குமே கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதை எலியாவுக்கு தீர்க்கமாய் அதை சொன்னதுனால தான் எலியா நான் தான் அந்த தீர்க்கதரிசி, நீ சொன்னதை நீ செய் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வசனத்துக்கு அவள் கீழ்ப்படிந்த பொழுது அவள் பஞ்ச காலம் முழுவதும் அவள் போஷிக்கப்பட்டாள். ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியுடைய ஊழியக்காரருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா.
மூன்றாவதாக, நேரம் ஆனதுனால நான் பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் வீட்டில் போய் தியானித்து பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். எங்கெல்லாம் ஒரு மனம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஒரு மனம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தெய்வீக ஆசீர்வாதம் உண்டு. பிரிவினை இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது. ஆமென். ஆமாம், எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. 133ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அந்த இடத்துல எங்க சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறார்களோ, இது எதை காட்டுகிறது என்றால் தேவனுடைய சபையை காட்டுகிறது. எந்த சபைகளை ஒரு மனதோடு, ஒரே சிந்தையோடு, ஒரே இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அந்த இடத்துல ஆசீர்வாதம் நிறைவாய் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு, எர்மோன் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆமென். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஒரு மனம் இல்லாத இடத்துல ஆசீர்வாதம் இருக்காது. நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், நான் சபைகளில் ஒரு மனம் இருக்கணும். சபைகளில் ஒரு மனம் இருந்தால் தான் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த நபரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இந்த சபையை ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது ஒரு மனம் இருக்கணும். அங்கே தான் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்து இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே ஒரு மனம் இல்லை, 4 பேர் 4 திசையில் ஏதோ கடமைக்கு வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன எதிர்பார்க்க முடியாது? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனமாய் கூடி தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிற இடத்திலே ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாம். 4வதாக, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். 4வது, எப்போ தெய்வீக ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும், சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் உண்டாகும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நாம் கர்த்தருக்கு கொடுக்கணுங்க. கொடுக்கறதுனால ஒருத்தரும் என்ன போனதில்லை, கெட்டு போனதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. வேத வசனத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லுறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் தான் உங்களுக்கு என்ன செய்யப்படும், அளக்கப்படும். நீங்கள் தாராளமாக கொடுத்தீங்கன்னா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அதை அளந்து உங்கள் மடியில் என்ன செய்வாங்க, போடுவாங்க. ஆமென். நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தசம பாகங்களை கொடுக்க வேண்டும், அது கர்த்தருக்குரியது. ஆமென். அந்த காரியத்தில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாமே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுத்து வெறுமையாக போனவங்க ஒருத்தருமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும், சபைக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், விதவைகளுக்கு கொடுக்கணும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை நீ என்ன செய்ய, கனம் பண்ணு. கனம் பண்ணு. கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அப்போ உன் ஆளை என்ன செய்யுமா, நிரம்பி வழியுமா. ஆமென், ஹல்லேலூயா. நான் தேவன் தன்னுடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் ஆளை நிரம்பி வழியும். ஆமென். உன் திராட்சரசம் நிரம்பும். ஆமென், ஹல்லேலூயா. புரண்டோடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஒரு செழிப்பை தேவன் கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. எப்போ தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு. ஆமென். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தையும் நிறைய சபைகளில் நம்ம இதை கேட்டிருப்போம்.
இதை கேட்டு கேட்டு நம்ம காது என்ன செய்யிருக்கும், புளிச்சு போயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல, தன் தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 8வது வசனம், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெருகிறவர்களுமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5வதாக, ஆமாம், நீதிமானாய் நடந்து கொண்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். அந்த சாபம்லாம் ஆசீர்வாதமாக மாறணும்னா நீங்களும் நானும் நீதி உள்ளவர்களாய் மாறணும். பொய் பேசி நீதியை பரட்டக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நீதி உள்ளவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். நீதிமான்களாய் நடக்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆமென். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. ஆமென். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய சிரசின் மேல், நீதியாய் பேசுகிறவன் மேல், நீதியாய் நடக்கிறவன் மேல், நீதியின் மேல் பிரியப்படுகிறவன் மேல் என்ன செய்யும்? ஆசீர்வாதம் தங்கும். கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கொடுமை செய்கிறவன், நீதிக்கு மாறாய் நடக்கிறவன், ஆமென், அவனுக்கு என்ன செய்யும்? அவனுடைய வாயை அடைக்கும். அதையெல்லாம் அடைத்து போடும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிரசில் ஆசீர்வாதம் தங்கணும்னா நம்ம நீதிமான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம நீதிமான்களாய் நம்ம என்ன செய்யணும்? அப்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நேரம் ஆகிட்டு நம்ம எல்லோரும் எழுந்துன்னு இருக்கலாம். இன்னும் சில பாயிண்ட்டுகள் இருந்தாலும் ஆனால் வரும் நாட்களிலே அதை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்துன்னு இருக்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும், நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஆசீர்வாதத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நீதியாய் நடக்கணும். நம்முடைய எல்லா விளைவின் பொருளாலும் நம் தேவனை என்ன செய்யணும்? முதற் பலனாலும் கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நமக்குள்ள ஒரு மன ஆவியை தேவன் கட்டளையிடணும். ஆமென், ஹல்லேலூயா. நம் மற்றவர்களோடு ஒத்து போகிற ஆவி, ஒரே ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் இருப்போம். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடப்போமானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாய், கர்த்தரோடு நாம் பண்ணின உடன்படிக்கைக்கு, ரட்சிப்புக்கு, ஞானஸ்நானத்துக்கு உண்மை உள்ளவர்களாய், பெற்ற அபிஷேகத்துக்கு உண்மை உள்ளவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் என்று சொன்னீங்க. உம்மோடு பண்ணின ரட்சிக்கப்பட்ட பொழுது உம்மை இல்லாமல் வேறு தெய்வங்களுக்கு இல்லை என்று நாங்கள் அறிக்கையிட்டோம். நீர் ஒருவரே எங்களை ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் அறிக்கையிட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. உம்மை தவிர வேற யார் மேலேயும் எங்கள் அன்பை நாங்கள் செலுத்த மாட்டோம் என்று நாங்கள் அறிக்கையிட்டோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது மரண பரியந்தம் நான் உண்மையாக இருப்பேன், நான் இந்த சத்தியத்தில் நிலைத்திருப்பேன் என்று நாங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டோம். ஆண்டவரே, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பொழுது அந்த அபிஷேகத்தை நான் பாதுகாத்து கொள்ளுவேன், அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன் என்று நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டோம். ஆண்டவரே, அந்த உடன்படிக்கையின்படி நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அந்த உடன்படிக்கையின்படி நீர் எங்களை என்ன செய்வீராக? ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தேவனுடைய மனிதர்கள் சொல்லுகிற தேவனுடைய சத்தத்துக்கு நாங்கள் வழி தப்பி போகும் பொழுதெல்லாம், நாங்கள் குறைவுபடும் பொழுதெல்லாம் அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் கவனமாய் செவி கொடுத்து அதன்படி நடக்கும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஒரு மனதின் ஆவியை, குடும்பத்துக்குள்ளே ஒரு மனதின் ஆவியை, சபைக்குள்ளே ஒரு மனதின் ஆவியை, தேசத்துக்குள்ளே ஒரு மனதின் ஆவியை கொடுக்கும் பொழுதெல்லாம் நீர் ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிற தயவுக்காக
தந்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிற ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் உம்மை நாங்கள் கனப்படுத்தும் பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நீதிமானாய் நடந்து கொண்டால் ஆண்டவரே, உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ளும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுடைய சிரசின் மேல் நீர் வைக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிற ராஜா. ஆண்டவரே, சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் எல்லாம் என் பிள்ளைகளுடைய சிரசில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, இந்த குடும்பத்தினுடைய சிரசில் நிறைவேறட்டும். ஆண்டவரே, இனி சாபம் இவர்களை பின்தொடரக்கூடாது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஓடி ஓடி களைத்து போயிட்டோம். ஆண்டவரே, நாங்கள் ஓடி ஓடி களைத்து போயிட்டோம். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. ஆனால் எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறதற்கு என் தேவனால் கூடும். அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு என் தேவனால் கூடும் என்று இப்பொழுது நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஒருமனப்பட்டு அறிக்கையிடுகிறோம். ஆமே, எங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நீர் மாற்றுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை, உம்முடைய கரமே அதை செய்யும். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை குடும்பமாய் சபையாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஊழியக்காரனாகிய நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே மனதார ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இவருடைய சாபங்கள் எல்லாம் விலகட்டும். இவர்கள் வியாதிகள் எல்லாம் விலகட்டும். இவருடைய தரித்திரங்கள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுடைய ஆசீர்வாதம் இவருடைய பொக்கிஷ சாலைகளிலே நிரம்பி வழியட்டும். இவருடைய ஆலையிலே புரண்டு ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உடைய கரத்திலே முழுவதுமாய் தாழ்த்தி தருகிறேன். நீர் ஆளுகை செய்யும், கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வார்த்தையை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நிலைப்படுத்துவாராக. ஆமென், ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாமே. என் தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாமே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நீடித்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென், ஆமென். Thank you. God bless you.